Hi students, welcome to IK Academy. டெவலப் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி ஆர்ஆர்பி குரூப் டி இந்த ரெண்டு எக்ஸாம்ஸும் 2025 இருக்கு. இந்த ரெண்டு எக்ஸாம்லுமே டாப் ரேங்க்ல பாஸ் பண்றதுக்கு சாதாரணமான இல்ல டாப் ரேங்க்ல பாஸ் பண்றதுக்கு என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத நான் வீடியோ சொல்றேன். கொஞ்சம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அதாவது குரூப் டி எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32,000 மேற்பட்ட வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே எப்பவுமே சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தேவை ஒரு வேகன்சி. அந்த 32,000 மேற்பட்ட வேகன்சிஸ் இருந்தாலும் நமக்கு தேவை ஒரு வேகன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு தேவை ஒரு வேகன்சி, ஒரே ஒரு வேகன்சி தானே அப்படிங்கிறத விட நான் இன்னொரு விஷயம் சொல்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். நமக்கு தேவை ஒரு வேகன்சிலாம் இல்ல, நமக்கு தேவை டாப் 100ல ரேங்க்ல வரும். இதுதான் நீங்க டாப் 100 ரேங்க்ல வந்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வேகன்சி அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஓகேவா? என்ன ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருந்தாலும் நீங்க டாப் 100 ரேங்க்ல வரும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப நம்ம டாப் 100 ரேங்க்ல வரணும். என்டிபிசி இருந்தாலும் சரி, குரூப் டி இருந்தாலும் சரி, டாப் 100 ரேங்க்ல வந்தா நம்ம வேணுங்கிற போஸ்டிங் எடுத்துக்கலாம். இப்போ என்டிபிசில வந்து பாத்தீங்கன்னா லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 6 இருக்கும். லெவல் 6 கொஞ்சம் பெரிய போஸ்ட் அப்படிங்கிறப்ப நம்ம வேணுங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேவா? அதனால டாப் 100 ரேங்க்ல வரணும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை வர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறத சொல்ல போறேன். சேம் ஆர்ஆர்பி என்டிபிசி குரூப் டிக்கு நம்ம கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் கிளாஸ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம். போத் ஆன்லைன் ஆஃப்லைன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 7708 9728 இந்த மாதிரி கான்டாக்ட் மெட்டீரியல் கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சோ என்டிபிசி பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டேஜ் இருக்கும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2. அது ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும். மேத்ஸ் 30 क्वेश्चन, ரீசனிங் 30 क्वेश्चन, ஜெனரல் ஆன்சர் 40 क्वेश्चन. மொத்தமா 100 क्वेश्चन கேட்பாங்க. 1.5 மணி நேரம் டைம், 90 நிமிஷம். அப்படியே இங்க வந்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2ல மேத்ஸ் 35, ரீசனிங் 35, ஜெனரல் ஆன்சர் 50, மொத்தம் 120 क्वेश्चन. இதுக்கும் 1.5 மணி நேரம் தான் டைம். ஓகேவா? இது 120 क्वेश्चन, இது 100 क्वेश्चन. இது வந்து பேட்டர்ன் பாத்துக்கோங்க. இப்போ குரூப் டி பொறுத்த வரைக்கும் மேத்ஸ் 25, ரீசனிங் 30, சயின்ஸ் 25, ஜெனரல் ஆன்சர் 20, மொத்தம் 100 क्वेश्चन, 1.5 மணி நேரம் டைம். இதான் எக்ஸாம் பேட்டர்ன். என்டிபிசி ஆகட்டும், குரூப் டி ஆகட்டும், இது ரெண்டுமே நீங்க 2025ல எழுத போறீங்க. ஓகே, சரி, ஓகே. நான் அப்படியே ஒண்ணாவே சொல்றேன். இதுக்கு கடைசியா வரேன், இதை கூட சொல்லிடுவோம். இப்போ இதை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இது நீங்க பாருங்க, ஸ்டேஜ் 1ல மேத்ஸ் ரீசனிங் மட்டும் சேர்த்தாலே 60 क्वेश्चन வருது. மேத்ஸ் ரீசனிங் மட்டும் சேர்த்தாலே 60 क्वेश्चन வருது. எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து 100 क्वेश्चनனா நீங்க எவ்வளவு क्वेश्चन அடிக்கிறீங்கிறது பிரச்சனை இல்ல, அது எத்தனை क्वेश्चन கரெக்டா இருக்கு. அக்யூரேட் நீங்க முக்கியம். நீங்க அக்யூரேட்டா அரௌண்ட் 65 அடிச்சாலே என்டிபிசி ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணிடலாம். புரியுதுங்களா? அக்யூரேட்டா அரௌண்ட் 65, ஒரு 64, 65, 66 ரேஞ்சில். அப்ப அக்யூரேட்டா நீங்க அடிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஜென்ரல் அவேர்னஸ் விட ரீசனிங் மேத்ஸ்ல தான் அக்யூரேசி இருக்கும் எப்பவுமே. ஏன்னா மேத்ஸ் ஆகும், ரீசனிங் ஆகும், நம்ம சால்வ் பண்றப்ப ஒரு क्वेश्चनக்கு ஆன்சர் வந்தா நம்ம டிக் பண்ணுவோம். கரெக்டா? அப்ப நமக்கு அடிக்கிறப்பே தெரிஞ்சிடும் எது கரெக்ட் எது தப்புன்னு. ஆனா ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்தவரைக்கும் அப்படி இல்ல. அது என்னவா இருந்தாலும், சயின்ஸா இருந்தாலும் சரி, ஜிஎஸ் இருந்தாலும் சரி, 50-50 தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்ப எந்த அளவுக்கு உங்களோட அட்டெம்ப்ட் இதுல அதிகமா இருக்கும், அந்த அளவுக்கு நீங்க பாஸ் பண்ணதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். நீங்க டாப் ரேங்க்ல வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப ரொம்ப அட்டெம்ப்ட் நீங்க இந்த மேத்ஸ் ரீசனிங்ல கொடுக்கணும். இப்ப 60 கேள்வி இருக்கா, ரீசனிங்லாம் பாரபட்சமே கிடையாது. 30 அடிக்கணும். ஓகே, 29 கூட நான் சொல்ல மாட்டேன், 30 அடிக்கணும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ரீசனிங் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இந்த 30 क्वेश्चन அடிக்க எவ்வளவு டைம் சார் எடுத்துக்கலாம்னா 10ல இருந்து 15 நிமிஷம் போதும். இந்த 30 அடிக்க 10ல இருந்து 15 நிமிஷம் போதும். ஓகே, மேத்ஸ் 30 क्वेश्चन, மேத்ஸ் 30 क्वेश्चनக்கு எவ்வளவு டைம் சார் எடுத்துக்கலாம்னா நீங்க அந்த 20 to 25 மினிட்ஸ் கூட எடுத்துக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? இங்க நீங்க அதான் சொல்றேன், இதுல எந்த அளவுக்கு நீங்க டைமை கம்மி பண்றீங்களோ அந்த அளவுக்கு அங்க டைம் அதிகமா போட்டுக்கலாம். புரியுதுங்களா? சோ இதுக்கு ஒரு 15 நிமிஷம், இதுக்கு ஒரு 25 நிமிஷம் கூட்டினா 40 நிமிஷம். 60 क्वेश्चन அடிக்க 40 நிமிஷம் போதும். பேலன்ஸ் நமக்கு 50 நிமிஷம் இருக்கும். அந்த 50 நிமிஷத்துல 40 क्वेश्चन ஜாலியா பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கு டைம் அதிகமா ஒதுக்குங்க, இதுக்கு டைம் கம்மியா போடுங்க. நான் என்ன சொல்றேன், இதுக்கே டைம் கம்மி போதும். மேத்ஸ் ரீசனிங்ல ஷார்ட் கட்ல அழகா அடிக்கலாம். அதுக்கு ஒவ்வொரு டாபிக்லயுமே கான்செப்ட் தெளிவா தெரியணும், ஷார்ட் கட்ஸ் அப்ளை பண்ண தெரியணும். பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். 10 क्वेश्चन எடுத்து வச்சுட்டு 1 மணி நேரத்துல சால்வ் பண்றது பிரச்சனை இல்லை. அந்த 10 क्वेश्चन 10 நிமிஷம் அடிக்கணும். அதான் பிராக்டிஸ். அந்த பிராக்டிஸ் நீங்க வரணும். ஓகே, क्वेश्चनோட ஸ்டாண்டர்ட்லாம் ஈஸியா தான் இருக்கும். ஈஸியான क्वेश्चन கொடுத்து மேக்ஸிமம் உங்களால எவ்வளவு அட்டெண்ட் பண்ண முடியுது, இதுதான் விஷயம். அப்ப இந்த 60 क्वेश्चन ரீசனிங் 30க்கு 30 அடிக்கணும். மேத்ஸ்ல 30க்கு ஒரு 25, 26 அந்த லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா போதும். ரெண்டும் சேர்த்து அக்யூரேட்டா ஒரு 55, 56, 60க்கு 55, 56 அக்யூரேட்டா அடிச்சிட்டீங்கன்னா போதும். இந்த 40ல ஒரு 10 क्वेश्चन தேத்துங்க போதும். அவ்வளவுதான். இதை பண்ணீங்கனாலே கண்டிப்பா ஸ்டேஜ் 1 நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸ்டேஜ் 1ங்கிறது ஜஸ்ட் குவாலிஃபைங் தான். அதனால அது பிரச்சனை இல்லை. ஸ்டேஜ் 1 இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுங்க போதும். நீங்க ஸ்டேஜ் 2 வரப்பதான் ஜெனரல் அவேர்னஸ்க்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டேஜ் 1ல மேத்ஸ் ரீசனிங் தட்டி தூக்கிட்டோம்னா ஸ்டேஜ் 2ல மேத்ஸ் ரீசனிங் தட்டுற பிரச்சனை இல்லை. 70 क्वेश्चन
அடிச்சு சொல்றேன், இதுல 60க்கு நீங்க 55 பேர் எடுத்தீங்கன்னா இதுல 70க்கு 65 பேர் தாராளமா எடுத்துடலாம். ஓகே, நீங்க ஸ்டேஜ் 1க்கு படிக்கிற மேத்ஸ் ரீசனிங் தான் ஸ்டேஜ் 2க்கும் அப்ளை ஆகும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, டில் ஸ்டேஜ் 1 வரைக்கும் மேத்ஸ் ரீசனிங்க ஃபுல்லா பாருங்க, ஃபுல்லா அடிங்க, கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ். ஜெனரல் அவேர்னஸ் அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே படிச்சுக்கோங்க, சயின்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க அப்படியே. ஓகேவா? கரண்ட் அவேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து அதிகமா வரும் ஜெனரல் அவேர்னஸ்ல. கரண்ட் அவேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கே சயின்ஸ் தான் அதிகமா வரும். மற்றபடி இந்த ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்லாம் ஒரு கேள்வி 2 கேள்வி 3 கேள்வி அந்த மாதிரி தான் ஈஸியா தான் அதை அடிச்சிடலாம். சரிங்களா? அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி போடுங்க. அந்த ஸ்டேஜ் 1 முடிஞ்ச கையோட மேத்ஸ் ரீசனிங்கோட பிராக்டிஸ் டைம் குறைச்சு ஜெனரல் அவேர்னஸ் ஃபுல்லா அப்படிங்கன்னா இங்க 50 கேள்வி இருக்கு. இப்போ என்ன விஷயம் தெரியுமா, ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ற எல்லாருமே மேத்ஸ் ரீசனிங் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஒரு 90% ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. கிளியர் பண்ணி நீங்க வர்றப்ப அப்ப இந்த எக்ஸாம் வர, ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் நீங்க மேத்ஸ் ரீசனிங் நல்லா பண்ணாலே கிளியர் பண்ணிடலாம். எப்படி? ஆனா இந்த ஸ்டேஜ் 2 நீங்க வர்றப்ப இந்த மேத்ஸ் ரீசனிங் எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் எழுத போறதுல மேத்ஸ் ரீசனிங் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. அப்ப நீங்க இங்க வந்து எப்படி சேஞ்ச் காட்ட முடியும்னா இந்த ஜெனரல் அவேர்னஸ் தான் சேஞ்ச் காட்ட முடியும். ஓகே, சோ இந்த 70க்கு 60க்கு மேல எல்லாருமே அடிப்பாங்க. அப்ப இந்த 50 தான் ஸ்டேஜ் 2ல உங்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்கும். அப்ப ஜெனரல் அவேர்னஸ் ஸ்டேஜ் 1 விட ஸ்டேஜ் 2ல தான் மேஜர் ரோல். இதை நீங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் கொடுக்கும். ரொம்ப இல்லைங்க, இந்த 50க்கு ஒரு 30 அடிங்க போதும், 30 அடிங்க போதும். அக்யூரேட்டா இருக்கணும், அதான் விஷயம். அக்யூரேசி தான் முக்கியம். 50க்கு ஒரு 30 35 அக்யூரேட்டா அடிச்சுட்டு இது 70க்கு ஒரு 60 65 அடிச்சீங்களே, கிட்டத்தட்ட ஒரு 90 95 100 போயிடும் 120க்கு. அவ்வளவுதான், நீங்க தான் ரேங்க், டாப் ரேங்க் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. என்டிபிசி நான் சொல்லிட்டேன், புரியுதா? ஸோ இந்த மாதிரி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆனா மேத்ஸ் ஆகட்டும், ரீசனிங் ஆகட்டும், இந்த ரெண்டுமே எல்லா டாபிக்குமே நமக்கு தெரியணும். ஓகே, மேத்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா HCF ஆரம்பிச்சு நம்பர் சீரிஸ், சிம்பிளிஃபிகேஷன், அல்ஜிப்ரா, ஆவரேஜ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரேஷியோ, ஏஜஸ், பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், தனிவட்டி கூட்டுவட்டி, டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், அதுல வரக்கூடிய ட்ரெயின்ஸ், மென்சுரேஷன், ப்ராபபிலிட்டி, டேட்டா இன்டர்பிரேஷன், அப்புறமா இந்த ஜாமெட்ரி, ட்ரிகனாமெட்ரி, இந்த மாதிரி மொத்த டாபிக்ஸ்மே நமக்கு தெரியணும் மேத்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா. ரீசனிங் ஈஸி தான், ரீசனிங்லாம் ஈஸி தான். அது ரொம்ப ஒரு மாதிரி டஃப்பான டாபிக்ஸ்னா இந்த சிலாஜிசம், எம்ஓடி, அப்புறமா டிஸ்டன்ஸ் அண்ட் ஆக்ஷன், பிளட் ரிலேஷன், இவ்வளவுதான். மற்றபடி மீதெல்லாம் நீங்க ஆன் ஸ்பாட்டே அடிச்சிடலாம். நான் சொல்றேன், ரீசனிங்ல 30 கேள்வியில 20 கேள்வி நீங்க ஆன் ஸ்பாட்டே அடிக்கலாம், ப்ராக்டிஸாலும் 20 கேள்வி அடிச்சிடலாம். ஆனா மேத்ஸ் அப்படி இல்லை. மேத்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இதை விட இதுக்கு டைம் அதிகமாக தான் எடுக்கும். ஓகே, ஸோ நான் என்டிபிசி பத்தி பேசிட்டேன். அதே தான் குரூப் டிக்கும். குரூப் டின்னு எடுத்துக்கிறப்ப இங்க சயின்ஸே 20 கேள்வி தனியா இருக்கு. அப்ப சயின்ஸுக்கு இங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்க படிக்கணும். சரி, 20 கேள்வி தனியா சயின்ஸே இருக்கு. அப்ப இப்ப என்ன, மேத்ஸ் 25, ரீசனிங் 30. எப்படி பார்த்தாலும் என்டிபிசி முடிஞ்சுதான் குரூப் டி வரும். ஏன்னா இது ஆல்ரெடி அப்ளை பண்ணி முடிச்சாச்சு, புரியுதுங்களா? இது இப்பதான் அப்ளை பண்ணி ஆரம்பிக்க போறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த எக்ஸாம் முடிச்சுதான் அது முடியும். அப்படிங்கிறப்ப இதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே அங்க வர மேத்ஸ் அடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த என்டிபிசி விட்டுட்டு இந்த குரூப் டி மட்டும் பாருங்க. இங்க மொத்தமா மேத்ஸ் ரீசனிங் மட்டும் சேர்த்து எத்தனை கேள்வி இருக்கு? 55 கேள்வி இருக்கு. மேத்ஸ் ரீசனிங் மட்டும் சேர்த்து எத்தனை கேள்வி இருக்கு? 55 கேள்வி இருக்கு. இந்த 55க்கு ஒரு 54 53 இவ்வளவு அடிச்சிருக்கணும். ஏன்னா குரூப்ல கொஞ்சம் காம்படிஷன் அதிகமா இருக்கும், எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதை விட அது ஈஸியா இருக்கும், காம்படிஷன் அதிகமா இருக்கும். ஏன்னா 10th படிச்சவங்க எல்லாமே எழுதுற எக்ஸாம். அப்படிங்கிறப்ப இதுல நம்ம அதிக அட்டெம்ப்ட் கொடுக்கணும். ஓகேவா? 55க்கு ஏன்னா ரீசனிங் 30 அகைன் சொல்றேன், 30 அடிச்சலாம். மேத்ஸ்ல வேணா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் விட்டுக்கலாம், அவ்வளவுதான். அப்ப 55க்கு 54 53 போயிடணும். போயிட்டீங்கனாலே நீங்க ஒரு 70 to 80% கிளியர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு 54 53 போயிட்டீங்க. ஏன்னா ஒரு 54 53 கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இது 52 51 50 கவுண்ட் வர வர ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும், காம்படிஷன் பெருசா போகும். 50 நிறைய பேர் அடிப்பாங்க, 54 53 அடிக்கிறது கம்மியா இருக்கும். இதை அடிச்சிங்கனாலே நீங்க ஓரளவு டாப் ரேங்க்கு போயிடலாம். இது இந்த 55க்கு சொல்றேன். சயின்ஸ் 25. ஓகே, இந்த ஜெனரல் அவேர்னஸ் 20 இருக்குல்ல, நான் அடிச்சு சொல்றேன், கம்பேரிட்டிவ்லி எல்லாரும் இதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இதை விட்டுருவாங்க. ஓகேவா? ஏன்னா நீங்க ஜெனரல் அவேர்னஸ் எடுத்துட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்ட்ராட்டஜிக்கும் சேர்த்தே 10 கொஸ்டின் வந்துடும் 20ல. அப்புறமா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்லாம் சேர்த்து தான் 10ங்கிறப்ப அங்க ஒரு கேள்வி 2 கேள்வி 3 கேள்வி அப்படிதான் இருக்க போகுது. சரிங்களா? அப்ப இப்ப ஹிஸ்டரி நீங்க மொத்தமா உட்காந்து படிச்சீங்கன்னா 2 கேள்வி வரும். ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் ஃபுல்லா பார்த்தா ஒரு 2 கேள்வி. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கே தெளிவா இருக்கணும், அதை விடவே கூடாது, அதை படிச்சிடணும். கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா படிச்சிடணும். ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இந்த 4ல ஒண்ணு கூட நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு டாபிக் பிடிக்கும், மேக்ஸிமம் பாலிட்டி எல்லாருக்குமே பிடிக்கும். எந்த டாபிக் பிடிக்குமோ அதை ஃபுல்லா படிச்சிருங்க. மீதிலாம் நம்ம டிஎன்பிசிக்கு அப்படிலாம் படிச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு உடம்பு அடிச்சிடலாம், புரியுதுங்களா? அதனால ஜெனரல் அவேர்னஸ் இப்படி பண்ணுங்க, சயின்ஸ் ஃபுல்லா படிச்சிருங்க, என்சிஆர்டி புக்ஸ்
என்சிஆர்டி புக்ஸ் சயின்ஸ் படிச்சே ஆகணும். சயின்ஸ் ஒமிட் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் இதை பாருங்க, இதை விட்டுனா சயின்ஸும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எனவே சயின்ஸ் 25 கேட்கறாங்களா, ஒரு 18ல இருந்து 20 போனாலே பெரிய விஷயம். சயின்ஸ் தான். சயின்ஸ்ல ஜாம்பவானா இருக்கிறவங்களே அவ்வளவுதான் அடிக்க முடியும் எக்ஸாம்ல. ஓகேவா? 15ங்கிறதே சூப்பர், அக்யூரேட்டா இருக்கும். அக்யூரேட்டா சயின்ஸ்ல 15 சூப்பர். சரிங்களா? இதுல ஒரு ஒரு 12 13. ஸோ அப்படி வச்சாலே 100க்கு நீங்க அழகா நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. இதுல ஒரு 53 வச்சுக்குவோம். ஓகேவா? இதுல 15 வச்சுக்குவோம். எவ்வளவு வருது? 68 வருது. இதுல ஒரு 12 வச்சுக்குவோம், 80 வந்துடும். 100க்கு 80 குரூப் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. 80 அடிக்க ரொம்ப கஷ்டம், அதான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா போதும். 55 45 ரேஷியோ பார்த்துக்கோங்க. இது அடிச்சா 55, இது அடிச்சா 45. ஃபர்ஸ்ட் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சயின்ஸை படிச்சிருங்க. ஜிஏ நான் சொன்ன மாதிரி படிச்சுக்கோங்க. ஜெனரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லா படிச்சிடணும். இந்த ஹிஸ்டரி ஜாதகம் பாலிடிக்ஸ் ஒரு டாபிக் கூட நல்லா படிச்சுக்கோங்க. பாலிட்டினா அது மட்டும் படிங்க, மீதில கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, அதாவது மார்க் வெயிட்டேஜ் வேணா ஒன்று மாறலாம், ஆனா படிக்க போற கான்செப்ட், படிக்க போற கண்டென்ட், கேட்க போற கேள்விகளோட டிஃபிகல்ட்டி லெவல் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுல மேக்ஸ் 30 எப்படி இருக்கும், அதனால இந்த 25 இருக்கும். இந்த ரீசனிங் 30 எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் அந்த 30 இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால படிச்சுக்கோங்க, ஈஸியா தான் இருக்கும், கிளியர் பண்ணிடலாம். 2025 வர போற ரயில்வே எக்ஸாம் கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். நமக்கு தேவை ஒரு வேகன்சி, அது கிடையாது, நம்ம டாப் 100 ரேங்க்ல வரும். அதோட மைண்ட்ல வச்சுக்கோங்க. சேம் டைம் என்டிபிசி குரூப் டி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த அளவுக்கு கான்டெக்ட் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.